சிவ அன்பர்களுக்கு வணக்கம். ஒரு நற்செய்தி. திருவாரூரில் சிவ குடும்ப அடியார் திருக்கூட்டம் என்ற ஒரு அமைப்பு, நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் இணைந்து பல அன்பர்கள் எல்லாம் அமைந்து, அது கண்ணகி மற்றும் சித்ரா அம்மையார் இவர்களெல்லாம் சேர்ந்து முன்னிலையில் நின்று அதை மிகவும் சிறப்பாக இயக்கி வருகிறார்கள். நிறைய இந்த பாராயணங்கள்லாம் செய்து முறைப்படி அங்கே இருக்கக்கூடிய குழு உறுப்பினர்கள் எல்லாம் நன்றாக தகுதிப்படுத்தி இருக்கிறார்கள். பொறுமையாக அமர்ந்து 2 மணி நேரம் அமர்ந்து பாராயணம் செய்யவும், இந்த சிவபரத்துவத்தை எல்லாம் கேட்க, அவர்கள் இப்பொழுது பெரிய புராணம் அங்கே நடத்தி வருகிறார்கள். ஏதோ ஒரு வகையில் இறைவனுடைய கருணையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அவர்களோடு தொடர்பு கிடைத்தது. அதை பார்த்தா அந்த குழு அவ்வளவு சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். அவ்வளவு ஈடுபாடாக அந்த உறுப்பினர்கள்லாம் இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் நான் கேட்டேன், இதை போல் ஏதாவது ஒன்று செய்யலாமா, கந்த புராணம் உங்களுக்கு நடத்தலாமா? ஏன்னா சிவபரத்துவம் பேசக்கூடிய நூல், அதை விட சிறந்த நூல் இல்லை. நமக்கு புராணங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், கந்த புராணம், இதை என்ன செய்வாங்க, பெரிய புராணத்தை வலக்கண் என்று சொல்லி, இடக்கண் என்று திருவிளையாடல் புராணத்தை சொல்லி, நெற்றிக்கண் என்று கந்த புராணத்தை சொல்வார்கள். இதில் அவ்வளவு புராண செய்திகளும் அங்கே இருக்குது. முருகப்பெருமான் திருவருளால் கச்சியப்ப சிவாச்சாரியாரால் அருளப்பட்டது. வடமொழியில் உள்ள அந்த புராணத்தில் உள்ள அந்த நூலில் உள்ள அந்த பாடல்களையெல்லாம் முருகப்பெருமான் ஆணையின்படி அவரால் இது வகுக்கப்பட்ட அப்படிப்பட்ட சிவபரத்தம் பேசக்கூடிய நூல். சுப்பிரமணிய சாமிக்கும் சிவபெருமானுக்கும் எந்த பேதமும் இல்லை. சிவபெருமான் தான் முருகப்பெருமான் உருவத்திலே நமக்கு அருள் புரிகிறார் என்ற பெரிய ஒரு ஞானத்தை உணர்த்தக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நூல். நாம் திருமுறைகளை முழுவதுமாக அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த அட்டவிரட்ட எல்லா புராண செய்திகள்லாம் வரும். அன்று முப்புறம் எரித்த அழகனி என்று வரும். கல்லால் நிழல்மேய கரைசேர் கண்டா என்று எல்லா மொழியாலும் இமையோர் தொழுதேத்த வில்லால் அரண் மூன்றும் வெந்து விழ எய்த நல்லான் அமையாழ்வான் நல்லம் நகரானின்னு வரும். இதே போல் பல பாடல்களில் இந்த புராண செய்திகள் என்னென்னு தெரியாமலே அதை படித்தா அது எப்படி திருமுறைகளுக்கு பொருள்லாம் புரியும். அதனால் அந்த தொடருக்கு என்ன பொருள் என்பதை விரிவாக நம்ம உள்ளத்தில் ஏற்றினா தான் அந்த ஞான செய்தி, இறைவனுடைய பரத்துவம், இறைவனுடைய கருணை எல்லாம் தெரியும். ஏன்னா வாக்காலேயோ எழுத்தாலேயோ சொன்னால் மக்களுக்கெல்லாம் புரியாதுன்னு பெருமானே கருணை கொண்டு இந்த புராணங்களை பல பாத்திரங்களை படைத்து கொல்லத்தக்கனையவை தள்ளத்தக்கனையவை இறைவனுடைய சிவதவ நெறிகளை உயிரை செலுத்தக்கூடியவை இவை என்பதை உணர்வுமாறு செய்வதற்காக எளிமையாக எல்லோரும் பற்றும் ஒன்று இந்த கருணையோடு இந்த புராணங்களை அருளியிருக்கிறார். இதில் சிவமகா புராணம் இருக்கிறது, அதுவும் நாம் கற்க வேண்டும். சரி, இந்த கந்த புராணம் நான் முன்னதாக ஒரு 155 வீடியோ, ஏனென்றால் இந்த நூல் கிடைக்காது என்று சொல்லி, ஏன்னா 10,345 பாடல்கள் இருக்க, பாடல்களுக்கு உரைவது தான் இப்பொழுது முடியாது. இதற்கு சிறப்பாக ஆறுமுக நாவலர் அவருடைய சீடர் இருவரும் இந்த பாடலில் உள்ள கருத்துக்களை விட்டு போகாமல் அருமையான உரைநடை சீரிய உரைநடை எழுதியிருக்கிறார்கள். அதை விளக்கி நான் 155 வீடியோக்கள் கோமல் காசேகர் யூடியூபில் பதிவு செய்துள்ளேன். இப்பொழுது எனக்கு நேரமின்மையால் இது என்ன செய்வது என்று சொல்லி இவர்களும் கேட்டார்கள், கந்தபுராணம் நடத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இதற்கு யார் தகுதியானவர் என்று நினைக்கும் பொழுது என்று நிறைய பேர் நாங்கள் தயார் செய்திருக்கிறோம். அதேபோல் நேரம் கிடைக்கக்கூடியவராகவும் பார்க்க வேண்டுமென்றால், அதேபோல் முழுவதுமாக இந்த சிவபரத்துவம் பேசுவதற்காகவும் தன்னை அர்ப்பணித்து கொண்ட அங்கே ஆரூர் தியாகேச பெருமானுக்கு அடிமையாக தன்னை வரித்து கொண்டு தொண்டாற்றக்கூடிய ஒற்றியூர் சிவசங்கரி அம்மாள் என்பவர், அது மனத்தில் தோன்றியது. அவர்களை வைத்து சொல்லலாம். இப்பொழுது அவர்கள் பெரிய புராணம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஈசன் குழு என்ற ஒரு சிறந்த குழு, அதில் பெரிய புராணத்திற்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் இதை எடுக்க வேண்டுமாமா என்று சொல்லி கேட்டுக்கொண்டேன். அவர்களும் மிகவும் மகிழ்ச்சியோடு உடன்பட்டார்கள். அதை இப்பொழுது தொடக்கமாக 11/7/26 சனிக்கிழமை மாலை 2 மணிக்கு தொடங்கி 4 மணி வரும். இது ஒவ்வொரு சனிக்கிழமை அப்படி நடத்துவதாக அந்த குழுவினர்களோட அந்த கண்ணகி, சித்தராமையார் இவர்கள்லாம் தான் அந்த சிவகுடும்ப அடியவர் திருக்கூட்டம் என்ற அமைப்பை, சீரிய அமைப்பை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். நிறைய பெண்மங்கள் அதை கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதை இவர்களிடம் இப்படி ஒரு திட்டத்தை வரையறுத்திருக்கிறோம். ஒரு 1/4 மணி நேரம் அங்கே பாராயணம் செய்வார்கள். நாளைக்கு மட்டும் நான்
தொடக்க உரை வந்து ஒரு 20 நிமிடம் வந்து பேசிவிட்டு அம்மையாரை வந்து தொடங்க செய்வது மிகவும் சிறப்பாக நடத்துவார்கள். அது எல்லோருக்கும் வந்து பயனாக விளையும். அன்பர்கள் எல்லாம் இதில் கலந்து கொள்ளுங்கள். வேறு குழுவில் உள்ளவர்களும் இந்த லிங்க் நான் இதோடு வந்து கீழே தொடர்ந்து அனுப்பியிருக்கிறேன் இதை இணைப்பு. அதன் மூலமாக வந்து உரிய நேரத்திலே வந்து இந்த புராணத்தை கேட்டு புராணத்தை கேட்குறதே அவ்வளோ பெரிய புண்ணியம். சாதாரண இது இல்லை. ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், நன்றாம் ஈனமிலா பொருள் இதனை சிந்தித்தல், ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில்ஞான பூஜை. அதைத்தான் இந்த குழுவினர் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்குத்தான் நாங்கள்லாம் வந்து ஒரு அங்கமாக இங்கே பணியாற்றப் போகிறோம். அன்பர்கள் எல்லாம் இதில் கலந்து கொண்டு இறைவனுடைய திருவருளுக்கு தியாகேச பெருமானுடைய கருணைக்கு ஆளாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.